أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الأصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை. வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்.
காரியங்களில் மிகவும் தீயது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்குவது. ஒவ்வொரு புதிதான காரியமும் பிதாத் ஆகும், ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாகும், ஒரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏதேனும் ஒரு புதிய முயற்சியை நம் உலக வாழ்க்கையில் நாம் தயாரிக்கிறோம் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் என்று சொன்னால், அதற்கு நம்மால் இயன்ற விஷயத்தை, நம்முடைய அனைத்து விஷயங்கள், அனைத்து உடல் உழைப்பு, அனைத்து சிந்தனைகளுமே அதில் செலுத்தி அதில் வெற்றி பெறுவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கும். ஒரு வேலைக்கு ஒருத்தர் முயற்சி செய்கிறார், இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து இந்த கேள்வி கேட்பாங்களா, இப்படி நம்ம பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா என்று சொல்லி இது சார்ந்த 4 பேர் இடத்துல விளக்கங்களை கேட்டு எப்படியாவது இந்த ஒரு கம்பெனியில் இன்டர்வியூவில் நான் பாஸ் ஆயிடணும். அதே ஒரு வியாபாரம் ஒருத்தர் ஆரம்பிக்க இருக்கிறார், அந்த வியாபாரத்தை சார்ந்து எல்லா முயற்சிகளும் எடுப்பாங்க, எல்லா தயாரிப்புகளும் செய்வாங்க. பொருளாதாரத்திலிருந்து, கிடைக்கக்கூடிய ஆலோசனைகளிலிருந்து, பொருள் வாங்கக்கூடிய இடத்திலிருந்து, விற்கக்கூடிய இடத்திலிருந்து, இந்த இடத்திலிருந்து மக்கள் வருவாங்களா மாட்டாங்களா என்று அனைத்து விஷயங்களுமே யோசித்து இதில் எப்படியாவது நாம் வெற்றியை கண்டுடணும், இதிலிருந்து இருக்கக்கூடிய பலன்களை நாம் பெற்றுடணும் என்பது தான் அனைவரின் விஷயமாக இருக்கும். அப்படி அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சி, இந்த விஷயத்தில் நாம் முயற்சி எடுத்தோம் என்று சொன்னால் மற்ற விஷயங்களில் செய்ய வேண்டிய ஒரு முயற்சியை விட குறிப்பிட்டு இந்த ஒரு விஷயத்தில் கூடுதலான முயற்சியை செய்தோம் என்று சொன்னால் எல்லாமே ஆஃபர் ரேட்டில் அல்லாஹ் தஆலா நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தை அடைய இருக்கிறோம். அந்த முயற்சி என்பது ஒரு உலக விஷயங்களுக்காக அவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். இப்படி பார்க்கலாமா, அப்படி பார்க்கலாமா, ஏதாவது ஒரு வகையில் ஜெயிச்சிடணும் என்ற ஒரே இலக்கோடு பயணிக்கிறோமே. ரமலானை அல்லாஹ் தஆலா கொடுத்து அதில் நாம் நன்மைகளை சம்பாதித்து கொள்ள வேண்டும். எல்லாமே உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தில் பிரதானமாக நமக்கு தெரிவது ஒன்று, அல்லாஹ் தஆலா அதை குர்ஆனில் கூட சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், ஈமான் கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், முன்னர் சென்றவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சோ அதே போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சமுடையவராக நீங்கள் ஆவதற்காக என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இது நாம் கேள்விப்பட்டிருப்போம். ரமலான் மாதம் வந்துவிட்டால் நாம் நோன்பு நோற்கணும், அதிகப்படியான நன்மைகளை செய்யணும். இதை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய மக்களை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கடந்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கையை சற்று பின்னோக்கி சென்று நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 3 வேளை பள்ளிவாசலில் தொழக்கூடியவர்கள் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை 3 வேளையாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. 4 வேளை பள்ளிவாசலில் தொழக்கூடியவர்கள் அதே நிலைமையில தான் போய்கிட்டு இருக்குது. 5 வேளை என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அருள், 5 வேளையும் நாம் பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலமாக தொழுது கொண்டிருக்கிறோம். கூடுதலாக என்ன ஆச்சு, கூடுதலாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன முன்னேறியது? ஒரு பிஸ்னஸில் கூட சொல்லுவாங்க, சேல்ஸில் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க கூட சொல்லுவாங்க, உங்களுடைய வியாபாரத்துடைய விஷயங்கள், வியாபாரத்துடைய சேல்ஸு கூடலன்னு சொல்லி சொன்னான், போன வருடத்தை விட இந்த வருடம் கூடலன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய வியாபாரம் அழிவின் பக்கம் போய் கொண்டிருக்கிறது என்பதற்கான விஷயமாக நீங்கள் பாடமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஒருபோதும் இதிலிருந்து நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். வியாபாரமானது கூடிக்கிட்டே போகணும், இல்லை என்று சொன்னால் அது அழிவின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடும். அப்படித்தான் நம்முடைய இபாதத்துகளும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டு காலமும் என்னுடைய இபாதத்தில் என்ன கூடிச்சு, நான் என்ன விஷயங்கள் செய்துக்கிட்டு இருந்தேன், இந்த ஆண்டு என்ன கூடிடுச்சு. இந்த ரெசல்யூஷன்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் இஸ்லாம் எப்பொழுதோ நம்ம கையில் கொடுத்ததுங்க. இந்த ரமலான் மாதத்தில் நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். வெறுமனே ரோம்பை மட்டும் வைத்துக்கொண்டு நோம்பு மட்டும்தான் என்னுடைய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது, நான் நோம்பு மட்டும் வச்சுட்டு என்னுடைய விஷயத்தை முடிச்சுப்பேன் என்பது பற்றி இல்லாமல் நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயம், அதிகப்படியான ஒரு அமலை செய்வதற்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கணும். இவ்வளோ ஆஃபரை கையில் கொடுத்து முயற்சி செய், அதிகமான நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். அந்த ஆஃபரை வைத்துக்கொண்டு, அந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு எப்படி என்னுடைய நன்மையுடைய ஏட்டை அதிகரிக்க முடியும், நன்மையுடைய எடை அதிகரிக்க முடியும் என்ற ஒரு இலக்கோடு பயணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை ஆர்வப்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி காட்டுறாங்க. நிறைய கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட ஒரு ரிவாயத்தில் வந்த ஒரு செய்தி தான், கேள்விப்பட்டு கூட இருக்கலாம். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியாக வருகிறது. கால மன்சாம ரமலானன் ஈமானன் வ இஹ்திசாபன்
குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. எவர் ஒருவர் ரமலானில் ஈமானோடு, அல்லாஹ் தஆலா சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஈமானோடு அல்லாஹ்விடத்திலிருந்து நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அவர் நின்று தன்னுடைய வணங்குவாரோ, அவருடைய விஷயத்தை அவர்கள் செய்வாரோ, அந்த நோன்பை அவர்கள் நோன்பாரோ, அந்த நோன்பை ஒருவர் நோக்கிறார், அல்லாஹ்வுடைய நன்மைகளை கிடைக்கணும், அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கணும் என்று சொல்லி ஒருவர் நோன்பை நோக்கிறார். அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முன்னர் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அதை தாண்டி அடுத்ததான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வமன் காம லைலத்தின் கத்ரி ஈமானன் இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. லைலத்துல் கதர் அன்றைக்கு அந்த இரவுகளில் நின்று வணங்கக்கூடியவர்கள், இரவுல நின்று வணங்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலிருந்து நன்மை கிடைக்க வேண்டும் என்ற நியத்தோடு ஒருவர் நின்று வணங்குவார் என்று சொன்னால் அவருடைய முன்னர் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இப்போது நோன்பு சம்பந்தமாகவும் அதுக்கு அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரவில் நின்று வணங்கக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளவு நாட்களாக நமக்கும் தெரியும், இவ்வளவு நாட்களாக தராவி என்ற பெயரில் இஸ்லாத்திலே இல்லாத ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தராவி என்ற பெயர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத அடிப்படையில ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த நொடி வரைக்குமே இந்த 20 என்ற பஞ்சாயத்து இருந்துகிட்டு இருக்கு. பாவா நம்ம செய்வதெல்லாம் அதன் பக்கம் நீங்க போகவே வேண்டாமே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தின் பக்கம் வருவோம். அதுக்கப்புறம் இந்த 28 பஞ்சாயத்துக்கு பார்ப்போம். 8 ரக்காத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது இருக்கிறார்கள். எந்த மாற்று கருத்தும் கிடையாது, யாரும் தொழுதார்கள் என்று காண்பிக்கவே முடியாது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத்து தொழுதாங்கன்னா அதோடைய உதாரணம் என்ன தெரியுமா, அந்த ஊமை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தொழுகை என்பது ரமலான் அல்லாத நாட்கள் எல்லாமே சேம் தான். எல்லா நாட்களும் ஒரே மாதிரியாகத்தான் தொழுதார்கள். நபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரமலானிலும் ரமலான் அல்லாத நாட்களிலும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எப்படி தெரியுமா தொழுதாங்க? அந்த 8 ரக்காத்தோ 11, அந்த 8 + 3 இல்ல 10 + 3 13 ரக்காத்து தொழுத வரைக்குமே நமக்கு ஆதாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி தொழுதாங்க என்பதை நம்ம புரிந்து கொண்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். எப்படி? கால்கள் வீங்கும் அளவுக்கு தொழுறாங்க. நன்மை எல்லா விதமான பாவ மன்னிப்பும் கிடைச்சிருச்சு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு, எதுக்கு இப்படி தொழுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, இப்படி இறைவனுக்கு நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கிறான். நம்ம வாழ்க்கையில அந்த 8 ரக்காத்தோ அந்த மத்த விஷயங்களை நினைச்சு பாருங்களேன், ஒரு தடவையாவது இந்த நிலைமைக்காவது யோசிச்சாவது பார்த்திருப்போமா? அந்த 8 ரக்காத்தை இரவு முழுவதும் நின்று வணங்கினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம இரவு முழுவதும் நின்று வணங்கதை பத்தி நம்ம இங்க பேச்சே இல்லை. ஒரு ஹவருக்குள்ள எப்படி ஸ்பீடா எக்ஸ்பிரஸ் தொழுகை, ஸ்பீடான தொழுகை என்ற பேர்ல இப்ப இந்தோனேசியாவில் நடந்த ஒரு வீடியோ கூட அடிக்கடி இந்த நேரத்தில் நல்ல வைரலா வரும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஓடக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதுதான் தொழுகையா? இவ்வளவு ஸ்பீடாக ஓதக்கூடிய விஷயம் தானே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் காட்டி கொடுத்தாங்களா? கால்கள் வீங்கும் அளவிற்கு நின்றார்கள் என்று சொன்னால் குறைந்தபட்சம் நீங்க நினைச்சு பாருங்களேன், 3 மணி நேரம் 4 மணி நேரம் சாதாரணமாக நின்று பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பது. அதுவும் அந்த காலத்தில் இன்னும் உடல் நலம் அதிகமாகத்தான் இருந்தது இந்த காலத்தை விட. அப்படி சிந்தித்து பார்க்கிறோம் என்று சொன்னால் கால்கள் வீங்கும் அளவிற்கு நின்று தொழுது இருக்கிறார்கள். நீயத்தாவது வைத்திருக்கிறோமா? பேசக்கூடிய எண்ணையும் சேர்த்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீயத்தாவது வைத்திருக்கிறோமா? அந்த அளவுக்கு என்னதான் இருக்கிறது? அப்படி அந்த தொழுகையில என்னதான் இருக்கிறது? அந்த ருசியை புசித்த ஒருவரால் அதிலிருந்து வெளிவர முடியாதுங்க. நீங்க நின்று ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று தொழுதுட்டீங்கன்னு வைங்க, அதற்கு பிறகு அந்த வாய்ப்பு எனக்கு எப்படா கிடைக்கும், அடுத்த நாள் இரவு எப்படா கிடைக்கும், ரமலானா இருக்கட்டும் ரமலான் அல்லாத நாளா இருக்கட்டும், அந்த வாய்ப்பு எப்ப கிடைக்கும், காலையில எந்திரிச்சுக்கணுமே, 2 மணிக்கு எந்திரிச்சுக்கணுமே, 3 மணிக்கு எந்திரிச்சுக்கணுமே என்ற ஒரு தேடல் வந்துருச்சு. அதிலிருந்து உங்களை மீளவே முடியாது. அவ்வளவு ருசியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த தஹஜ்ஜுத் தொழுகை. அதில் பழக்கப்படக்கூடிய விஷயமாக இந்த ரமலான் மாதம் நம்ம வாழ்க்கையில் மாற்ற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போம். எந்த விஷயத்தையும் பெருசா செய்ய வேண்டாம். நான் உடனே செய்ய முடியாது, பாய் வேலை இருக்கு, பாய் பண கஷ்டம், பாய் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போனோம், பாய் 1000 காரணங்கள், ஒரே ரிசல்ட். அல்லாஹ் தஆலா அதை ஒரேடியா மாத்தி கொடுத்துருவான். நீங்க என்னமோ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் உலக வாழ்க்கையை பத்தி, பை இவ்வளவு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போனோம், பை என்னென்னமோ எல்லாருமே இருக்கும், காரணங்களும் உண்மை, காரணங்களை தட்டி கழிக்க கிடையாது. காரணங்கள் உண்மை, தேவைகள் இருக்கிறது, கடன் இருக்கிறது. நாளைக்கு கடனை கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா கடன்காரங்கள் வந்து கேட்டுருவாங்க, வாடகை கொடுக்கலன்னா ஓனர் வந்து கேட்பார், எல்லாம் உண்மை. இதை தாண்டி வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த சுவை என்பது. இந்த சுவையை புசித்த ஒருவரால் அதிலிருந்து வெளிவரவே முடியாது. அதனால தான் எல்லாமே இருக்குங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நம்ம சொல்லுவாங்கல்ல, பாய் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஹாப்பியா இருக்கிற, நல்ல செட்டில் ஆயிட்ட, எல்லாமே இருக்கு, அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்காரு. சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா அந்த நிலைமை எல்லாருக்கும் கொடுக்கட்டும்.
அந்த நிலைமையில இருக்கக்கூடிய நாட்டுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுவதும் கால் வீங்கக்கூடிய அளவிற்கு நின்று வணங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இது சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழல்ல தான் இஸ்லாமிய சமுதாயம் தன்னுடைய வாழ்நாளில் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. நம்ம ஒரு விஷயத்தை முடிவெடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானில் என்னால் இயன்றளவு அதிகப்படியாக நின்று வணங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் செய்வேன். உலக தேவைகள் 1000 இருக்கிறது, எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேளுங்க, குழந்தை போல துவா கேளுங்க. இருப்பதிலேயே தலையாய இபாதத் என்ன தெரியுமா? இருப்பதிலேயே தலைவன், இபாதத்துக்கெல்லாம் தலைவன் எது தெரியுமா? அல்லாஹுக்கு அடிமைத்தனம் செய்வதில் தலைமையாக இருக்கக்கூடியது, ஹெட்டா டாப்ல இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? துவா கேட்பது. சாதாரணமாக அடுத்த கட்டமாக கலைந்து விட்டு போறோமே. வரோம் ரயில்வேல தொழக்கூடிய நபராக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் ஜூட்ன்றது போல ஓடக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு துவாக்களை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க, எவ்வளவு விஷயங்களை நம்ம கேட்க வேண்டிய நிலைமை எல்லாமே கிடைச்சிட்ட சூழலா எல்லாருக்குமே இருக்குது. அப்படி எல்லாருமே இருந்தாலும் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள், நம்ம வட இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் எப்பேற்பட்ட விஷயத்தெல்லாம் ஒவ்வொரு தினமும் கொண்டு வந்துகிட்டு இருக்கிற அந்த மக்களுக்காக துவா கேட்கலாமே. அந்த துவாவை விட அதிகப்படியான தூரத்தை அடைந்த மக்களாக நம்ம மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த துவாவை எவ்வளவு கேட்கணும். அல்லாஹ்விடத்துல குழந்தை போல கேட்டு பாருங்க. குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கும், அல்லாஹ்விடத்துல கேட்டு பாருங்க. பண பிரச்சனை இருக்கும், அல்லாஹ்விடத்துல கேட்டு பாருங்க. பிள்ளை சரியாக படிக்க மாட்டான், இல்ல சரியான ஒழுக்கத்தோடு இருக்க மாட்டான், அல்லாஹ்விடத்துல துவா கேளுங்க. குழந்தை போல இறைஞ்சி கேளுங்க. ஒரு அத்தா இடத்துல ஒரு பிள்ளை ஒரு ஸ்டைல்ல கேட்பான், மகன் ஒரு ஸ்டைல்ல கேட்பான், மகள் ஒரு ஸ்டைல்ல கேட்பான். அத்தா வாங்கி கொடுத்துருங்கத்தா, வாங்கி கொடுத்துருங்கத்தா, வாங்கி கொடுத்து ஏதாவது பண்ணி வாங்கி கொடுத்துருங்கத்தா, எனக்கு கொடுத்துருங்கத்தா அப்படின்னு தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு ஆரம்பத்தில் நம்ம தந்தையாக நம்ம தட்டி கழிப்போம். மறுபடியும் அத்தா வாங்கி கொடுங்கத்தா, வாங்கி கொடுங்கத்தான்னு கேட்பாங்க பாருங்க. அந்த விட கூடுதலான ஒரு அழுத்தத்தோடு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்றாடி கேளுங்கள். இந்த ரமலானில் கேளுங்க. இரவு முழுவதும் நின்று வணங்கி அல்லாஹ்விடத்தில், ரப்பே நான் உனக்காகத்தான் செஞ்சேன், வேற யாருக்காகவும் கிடையாது. நான் நினைச்ச அந்த நேரத்தில் தூங்கி இருக்கலாம், ஆனா உனக்காக செஞ்ச, நீ எனக்கு தா, கோடிகளை தா, லட்சத்தை தா, எனக்கு வியாபாரத்தில் ஒரு பரக்கத்தை தா, எனக்கு குடும்பத்தை தா, எனக்கு திருமணத்தை தா, எனக்கு குழந்தையை தா, அதிகப்படியான ரிஸ்கை தா. அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அல்லாஹ்விடத்துல கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறான். இந்த ரமலான் மாதத்தில் அனைத்து விஷயங்களும் நியத்து வைங்க. எப்படி வாழ்க்கை மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இன்ஷா அல்லாஹ். அதனால தான் அல்லாஹ் இந்த வாய்ப்பெல்லாம் கொடுக்குறான். கிடைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போறது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நல்ல ஒரு ஆஃபர் கிடைக்குதுங்க, ₹1,00,000 காரு வெறும் 5,000 ரூபாய்க்கு 6,000 ரூபாய்க்கு. உண்மையா எந்த விஷயமும் கிடையாது. அல்லாஹ்தால கொடுப்பான், வேற யாரும் மனுஷங்க கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஏமாத்த மாட்டான். அல்லாஹ் தஆலா சொன்ன வாக்குறுதி உண்மையாகவே 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அல்லாஹ் தஆலா வெறும் ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலான் மாதம். அதை கூட வாங்காமல் கை சேதப்படக்கூடிய நபர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. ரப்பே, இந்த மாதத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய பயிற்சி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய வாய்ப்பை தா என்று கேளுங்க. அதிகப்படியான அமலை செய்யணும் என்று கேளுங்க. என்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான இபாதத்தை செய்யணும் என்று கேளுங்க. கொடுப்பதற்கு அவன் தயாரா இருக்கிறான். நம்ம நீயத்து கூட வைக்காம ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பது இங்கே நிதர்சனமாக நாம புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு அடுத்ததாக நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த ரமலான் மாதத்து எதற்காக ஸ்பெஷலா இருக்குது, எதற்காக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்க. அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா, குர்ஆன் அருளப்பட்ட மாதம் எந்த இரவு? லைலத்துல் கத்ர் இரவு. அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்ட தரஜா கொடுத்திருக்கிறான் பாருங்க. குர்ஆன் அருளப்பட்ட இரவு என்ன இரவு? லைலத்துல் கத்ர் இரவு. என்ன ஸ்பெஷல்? 1000 மாதங்களை விட லைலத்துல் கத்ரி கைருன் மின் அல்ஃபி ஷஹர். கைர், அதை விட எதை விட சிறந்தது? அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது இந்த ரமலான் மாதம் என்பது. அந்த ரமலான் மாதம் என்பது, இந்த லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறப்பு. அந்த லைலத்துல் கத்ர் இருக்கக்கூடிய காரணத்தினால தாங்க ரமலானுக்கே சிறப்பு. குர்ஆனை மொழி புரிந்து படிக்க ஆரம்பிப்போம். கண்ணால பார்த்துருக்கோம். ரமலான்ல பாய் அரபில ஓதி முடிச்சுட்டேன், 5 தடவை 6 தடவை ஃபுல்லா ஓதி முடிச்சுட்டேன். ஒரு பொருள் இருக்குங்க, அந்த பொருளுக்கு மேனுவல் வருது. அதாவது இதெல்லாம் இப்படிலாம் பயன்படுத்துங்க அப்படின்றது வருது. நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கான மேனுவல் தான் இந்த குர்ஆன். அது எப்படி வரணும்ன்ற வரக்கூடிய விஷயம் தான் இந்த குர்ஆன். குர்ஆனில் நான் பாட்டில் ஒரு பொருள் வந்துருச்சு, அந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும், கண்ணால எப்படி பார்க்குறோமோ, மற்றவங்க பெரியவங்க எப்படி அந்த விஷயம் ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னாங்களோ அப்படியே ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த மேனுவலை கடைசி வரைக்கும் படிக்கல. அந்த பெரியவர் தவறா சொல்லி கொடுத்திருந்தாலும் அந்த தவறைத்தான் அவரும் செய்து கொண்டிருப்பார். சரியாக சொல்லி கொண்டிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாடி அதை சரியாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அந்த மேனுவலை வச்சு என்ன பண்றீங்க? அந்த மேனுவல் ஏதோ ஜப்பான் லாங்குவேஜ் சைனா லாங்குவேஜ்ல இருக்குன்னு வைங்க, அதை மனப்பாடம் பண்ணக்கூடிய மக்களையும் பார்க்கிறோமே தவிர அமல்படுத்தி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் என்று கேட்டால் ஆக குறைவாக மாறிவிட்டதே சகோதரர்களே.
நினைச்சு பாருங்களேன், குர்ஆன் என்பது எப்பேற்பட்ட ஒரு அழகான விஷயம். அதுதான் உங்களுக்கு நேர்வழி காட்டும். ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது இறைவேதம், எந்த சந்தேகமும் கிடையாது. ஹுதல் லில் முத்தகீன், இறையச்சம் உடையவருக்கு இதுதான் வழிகாட்டும், வேற எதுவுமே வழிகாட்டாது. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இவங்க ஒரு மாதிரியா சொல்றாங்க, அவங்க ஒரு மாதிரியா சொல்றாங்க, இத்தனை பிரச்சனை வருது. அதற்கு மூல காரணம் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பும் குர்ஆனுடைய விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத மட்டுமே. சகோதர சகோதரிகள், நினைச்சு பாருங்களேன், அந்த விஷயம் எவ்வளவு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹன் நாஸ் அழைக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு அழைக்கிறான். அத்துணை விஷயங்களும் குர்ஆனில் ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் படிப்பதற்கு அவ்வளவு தயக்கம். எத்தனையோ மக்கள் படிக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் கூட இஸ்லாமிய மக்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அல்லாஹ் காப்பாத்தணும். புரியாது, உங்களுக்கு அரபி தெரியாது, எப்பேற்பட்ட வித்தைகள் எல்லாம் காமிக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாத்தணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லதிக்ரி ஃபஅல் மின் முதக்கிர். குர்ஆனை விளங்குவதற்கு ஈஸியாக்கி இருக்கிறோம், எளிதாக்கி இருக்கிறோம். யாராவது லெசன் வாங்க மாட்டீங்களா, யாராவது படிப்பினை பெற மாட்டீங்களா கேட்கிறது அல்லாஹ். அல்லாஹ் ஈஸின்றான். இங்க உட்கார்ந்து கொண்டு நான் படிச்சவன்ற பேர்ல டஃப், நீ படிக்காத, உனக்கு புரியாது, நீ மரமண்ட, உனக்கு ஏறாது, நீ பாடம் எடுக்க கூடாது. யாரு சொன்ன விஷயம்? இந்த ரமலான் மாதத்துடைய சிறப்பே இந்த குர்ஆன் தான் சகோதரர்களே. 10 தடவை 20 தடவை ஒரு சகோதரர் உட்கார்ந்து இருக்கிறதுலே ஆக ஸ்பீடுல குர்ஆன் ஓதி முடிக்கிறத கண்ணால பார்த்திருக்கிறோம். வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை நன்மை இருக்கு, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன? உள்ளத்தை புரட்டி போடக்கூடியது இந்த திருமறை குர்ஆன். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம் 19:58 வரக்கூடிய விஷயம், இதா சமீத்தும் ஆயாத்தும் ரஹ்மானன், ரஹ்மானுடைய வசனங்கள் அவன் செவியுற்றால் ஹர்ரு சுஜ்ஜதன் வ புகியா, அழுதவர்களாக சஜிதாவில் விழுவார்கள். அந்த 5 முறை 6 முறை அவ்வளவு குவான்டிட்டியை ஓதி ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு காட்சியை நம்ம பார்க்கும். நன்மைகளை கிடைக்கும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? குர்ஆனை படிக்க படிக்க உள்ளத்தை புரட்டி போடும் சகோதரர்களே. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ரமலான் மாதத்தில் அந்த ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். எல்லாம் ஒரு தடவையாவது நான் ஃபுல்லா படிச்சு முடிக்கணும், மொழிபெயர்ப்போடு. எந்த மொழியும் நாம சொல்லக்கூடிய தேவையில்லை. உங்களுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் அதிகப்படியாக ஓதுங்க. தமிழ் தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா, மலையாளம் தெரியுமா, தெலுங்கு தெரியுமா, ஆங்கிலம் தெரியுமா, எப்படி தெரியுமோ நீங்கள் தாராளமாக குர்ஆனை என்ன சொல்லுகின்றான், அந்த விஷயம் என்ன இருக்கிறது, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, வாழ்க்கை வாழக்கூடிய மேனுவல் இதுதானே, இதை வைத்து தானே வாழ்க்கையை வாழணும். என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறு இருந்தால் நான் சீர்படுத்திக் கொள்வேனே. அல்லாஹ் தஆலா வட்டியை தடுத்திருக்கிறான், பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், மோசடி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், இது அனைத்து தொழுகை சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லியிருக்கிறான். எந்த நோய் கொடுத்தாலும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது, நோய் நிவாரணம் தருவது அல்லாஹ்வுடையது மட்டும்தான் என்ற விஷயம்லாம் எப்போங்க தெரியும்? இப்ப கூட இருக்கிறாங்களே இந்த சலஃபு ஜாக் அஹ்ல் ஹதீஸ் என்ற பேர்ல இருந்துகிட்டு நோய் வந்தா சூனியக்காரன் செஞ்சிருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா காப்பாற்றும். எப்ப விளக்கம் கிடைக்கும்? குர்ஆன் ஓதுனா மட்டும்தான் கிடைக்கும், வேற எப்பவுமே நமக்கு கிடைக்காது. எப்ப ஏற்பட்ட ஒரு ஏமாற்றுதல் வேலையை யாரு கொண்டு வந்தாலும் தவிடுபடி ஆக்கக்கூடியது குர்ஆனுடைய இல்ம் மட்டுமே சகோதரர்களே. அது அதிகமாக இந்த ரமலான் மாதத்துல பயன்படுத்தும். எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம இப்ப இருக்கிறோமோ, ரப்பே நான் இதை விட சிறப்பான ஒரு இடத்திற்கு நான் செல்லணும், அந்த தரஜாவை நான் அடையணும், அதற்கு எந்தெந்த வழிமுறைகள் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறதோ எனக்கு தா. அல்லாஹ்விடத்துல கேளுங்க, அல்லாஹ்விடத்துல நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை கேளுங்க. தர்காவை கட்டி கொண்டு தர்கா கிட்ட வந்து கேளுங்க, அந்த ஆலிம்கள் கிட்ட வலியுல்லா கிட்ட வந்து கேளுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும். இல்லையே, எந்த ஈயாக்க நாபுது வையாக்க நஸ்தஈன், ரப்பே உன்னிடத்துல தான் உதவி தேடுறேன், நீயே எனக்கு கொடுக்கணும். அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு தடவையும் நம்ம கேட்கிறோமே, உன்னிடத்துல தான் உதவி தேடுறோம் என்று கேட்கிறோமே, அல்லாஹ்விடத்துல உதவி தேடணும். அல்லாஹ்விடத்துல சொல்லிட்டானே, அப்போ ஏங்க நீங்க தர்காவுக்கு வர சொல்றீங்க என்று கேட்கக்கூடிய கேள்வி, அந்த வார்த்தைக்கான அர்த்தமே நமக்கு தெரியாமத்தான் 30-40 ஆண்டுகளாக நம்ம வாழ்க்கை ஓடிவிட்டது. சகோதர சகோதரிகளை நினைச்சு பாருங்க. நம்முடைய விஷயங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமலான் மாதத்தில் எத்துணை நல்லமல்கள் நம்மால் செய்ய முடியுமோ வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு ரமலானாக மாற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். எந்த விஷயமும் கிடையாது, யாரும் உங்களை தடுப்பதுக்கு இங்கே கிடையாது. யாராவது தடுக்கிறாங்களா? யாராவது செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களா? கிடையவே கிடையாது. இவருடைய வாழ்க்கை இவ்வளவு நாடி ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. அல்லாஹ் தஆலா கேட்கறானா இல்லையா பாருங்க. ரப்பேவுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, பண பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, கூடுதலாக நேரத்தை நான் இபாதத்துல செலவிட்டா இதுக்கெல்லாம் நேரம் செலுத்த முடியாதுன்னு ஷைத்தான் போடுவான். ரப்பிடத்துல துஆ கேளுங்க, ரப்பே லாபத்தை ரெட்டிப்பாக்கித்தா, என் சம்பளத்தை ரெட்டிப்பாக்கித்தா. நீ நினைச்சா இதெல்லாம் ஒரு விஷயமா? உலகத்தில் இருக்கக்கூடிய, உலகத்தை படைச்சது அவன் தான், உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் செல்வத்தையே படைச்சது அவன் தான், அது கணக்கிட்டு கொடுப்பதும் அவன் தான், கணக்கில்லாமல் கொடுப்பதும் அவன் தான். அல்லாஹ்விடத்துல கேளுங்க, ரப்பே லாபத்தை ரெட்டிப்பாக்கு, சம்பளத்தை ரெட்டிப்பாக்கு, குடும்பத்தை மகிழ்ச்சியாகத்தா, எனக்கு குழந்தையத்தா, அனைத்தும் தா, நானும் உன்னுடைய விஷயத்தை சிறப்பாக செய்து கொண்டிருப்பேன், கண்டிப்பாக செய்வேன் என்று அல்லாஹ்விடத்துல நீங்கள் மன்றாடுங்கள். நீங்கள் கேட்டு பாருங்களேன்.
ஒரு தடவை வாழ்க்கை மாற்றி பாருங்களேன். இவ்வளவு நாள் ஓடிடுச்சு பாய், வாழ்க்கையிலே ஒரே கஷ்டமா போயிட்டு இருக்குது பாய். அப்படியே எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்போம். எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டேன் பாய், இந்த வியாபாரம் பண்ணி பார்த்துட்டு அந்த வியாபாரம் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே செட் ஆகிற மாதிரி தெரியல. மாற்றி பார்ப்போமே இந்த ரமலான்ல, அந்த விஷயத்துல முயற்சி எடுப்போமே, ட்ரை பண்ணி பாருங்க. அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் பொழுது அந்த ருசியை நீங்கள் புசிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால் அதிலிருந்து வெளிவரவே முடியாது. அத்துணை விஷயங்களை அல்லாஹ் தஆலா உள்ளுக்குள்ளேயே வைத்திருக்கிறான். நினைத்து பார்க்காத வகையில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உணவளிப்பேன் என்று இரையச்சம் உடையவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான். அதை நோக்கி ஓடக்கூடியவர்களாக இருப்போம். இறுதியாக அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். இது அனைத்தையும் இந்த ரமலான் மாதத்தில் செய்யும் பொழுது முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் சொர்க்கம் கிடைக்கும். உலகத்தில் அதுக்கு சூரா நூஹ்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்புக்கும் இன்னஹு கான கஃபாரா. இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்க, அதிகப்படியாக பாவ மன்னிப்பு தேடுங்க. அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலு ஸமாய் அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து மழையை பொழிவிப்பான். வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன், உங்களுக்கு பிள்ளைகளை கொண்டும் செல்வங்களை கொண்டும் அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். அதிகப்படியாக பாவ மன்னிப்பு கிடைத்தால் செல்வங்கள் மூலமும் பிள்ளைகள் மூலம் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு அருளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் நமக்கு கொடுக்கப்பட்டவா. அதன் பிறகு யுர்சிலு ஸமாய் அலைக்கும் மித்ராரா, மழையை கொடுப்பான். யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன் வ யஜல்லக்கும் ஜன்னாத்தின் வ யஜல்லக்கும் அன்ஹாரா, சொர்க்கத்தையும் கொடுப்பான், சொர்க்கத்தில் ஆறையும் கொடுப்பான். எல்லாமே எதுக்கு? பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய மக்களுக்கு. உலகத்திலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. அதனை தாண்டி அல்லாஹ் தஆலா ரெண்டு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதியக்கூடிய ஒரு செய்தி, என் அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அதே போல் நானும் அவனிடத்துல நடந்து கொள்வேன். என்னை அவன் நினைவு கூறும் பொழுது நானும் அவனை நினைவு கூறுவேன். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்படி வாழ்க்கை நான் என்ன யோசிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். கல்புக்கும் அவனுடைய விஷயத்துக்கும் மத்தியில் இருப்பது அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அவன் ஒரு அவையோர் மத்தியில் என்னை நினைவு கூர்ந்தால். ஒரு சபை இருக்குது, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ் கொஞ்சம் பண்ணி வாங்க தொழுதுட்டு வந்துடுவோம். ஒரு சபையில் இருக்குது, பேச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, தொழுக வர மாட்டாங்க, வாங்க போய் தொழுவோம். அல்லாஹை பற்றி ஒரு சபையோர் மத்தியில் நினைவு கூர்ந்தால் அதை விட சிறப்பான சபையில் அவனை பற்றி நான் நினைவு கூறுவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அவன் ஒரு ஜான் அளவு நெருங்கினால் முழங்களவு நெருங்குவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. டே நீ வணங்கினா வணங்கி இல்லாட்டி போடான்னு சொல்றது எவ்வளவு நேரம் எல்லாம் நம்மளை பார்த்து. ஆஃப்டர் ஆல் அடிமை பேச கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு நரம்பை சுண்டி விட்டான்னு சொன்னா முடிஞ்சிருச்சு. நடந்து வந்த நாம ஜனாதாவாக தூக்கிட்டு போகக்கூடிய காட்சி தான் இருக்குது. நன்மை செய்யடா அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஏங்குறான் பாருங்க. நம்ம நினைச்சு பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கு. நம்மை படைத்த ரப்பு நமக்கு நன்மை கிடைக்கணும் என்று துடிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஜான் அளவு நெருங்கினால் முழமளவுக்கு நெருங்குவேன், முழமளவு நெருங்கினால் இரு கைகளை விரித்து அவனை நான் வரவேற்பேன் என்ற அளவிற்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் அவனை நோக்கி நான் ஓடி வருவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஒரு ரப்புக்கு இது தேவையாங்க? ஒரு கடை ஓனர் செய்வாரா? வீட்டுடைய அத்தா செய்வாரா? இவருடைய அண்ணன் செய்வாரா? மனைவி செய்வாளா? இவருடைய கணவன் செய்வாரா? இல்லையே. படைத்த ரப்பு சொல்றான், என்னை நோக்கி நீ நடந்து வா, ஒரு முயற்சி எடு, ஒரு நியத்து வை. தோ நான் எக்ஸ்ட்ரா தொழுறேன், தோ எக்ஸ்ட்ராவான இபாதத்தை செய்யறேன், அல்லாஹ் தஆலா எனக்கு நேரான வழியை காட்டு, அல்லாஹ் இடத்துல நோக்கி கொஞ்சம் நகர்ந்து போங்க, அல்லாஹ் இடத்துல நடந்து வாங்க, ஓடி வரேன்னு சொல்றான் நம்முடைய ரப்பு. யாருக்கும் இந்த ஆஃபர் கிடையாதுங்க, நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்ட அருளை கொடுத்துருக்கான் பாருங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதுவும் பதியப்பட்ட ஒரு செய்தியான புகாரில 6502ஆக பதியப்பட்ட செய்தி. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், கடமையான ஒன்றை தவிர என்னுடைய பிரியத்தை யாரும் பெறுவது கிடையாது. நம்ம கடமையான தொழுகை தொழுகிறோம், கடமையான நோன்பு வைக்கிறோம், இதெல்லாம் இருக்கிறதுனால தான் பிரியம் கிடைக்குது. அந்த பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஒமா யஸாலுஹு அப்திஹி யதகர்ரபு இல்லா பி நவாஃபில், நஃபிலான இபாதத்துகள் மூலம் அவன் நெருங்கிக்கிட்டே இருக்கிறான், என்னுடைய க்ளோஸ் ஆகிட்டே இருக்கிறான். அல்லாஹ் இடத்துல நெருக்கம் என்பது கூடுதலான நஃபில், எக்ஸ்ட்ராவான இபாதத்துக்கு மூலம் ஹத்தா யுஹிப்புஹு, ஒரு கட்டத்தில் அவன் வந்துகிட்டே இருக்கிறான், நஃபிலான இபாதத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் அவனை நான் நேசிச்சிடுறேன். நேசிச்சிட்ட பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வரக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம பார்க்கின்றோம். முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். நேசிச்சிட்ட பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவன் கேட்கிற காதாக நான் மாறிடுறேன், பார்க்கிற கண்ணாக நான் மாறிடுறேன், பற்றுகிற கையாக நடக்கிற கால்களாக நான் மாறிடுகிறேன், கேட்டதை எல்லாம் கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, அந்த நஃபிலான இபாதத்துகள் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த ஆப்ஷன், அது என்ன பாப்பா அது அப்படின்னு நம்ம புரிய வைக்கக்கூடிய விஷயமும் இந்த கூடுதலான இபாதத்துகளில் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம இந்த ஆப்ஷனை விட்டுற வேண்டாம், இந்த ஆஃபரை விட்டுற வேண்டாம். ரமலான் மாதம் கிடைக்குதா, வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு ரமலானாக இந்த ரமலானை ஆக்குவோம் இன்ஷா அல்லாஹ். நியத்துல தான் அனைத்தும் இருக்கிறது.
அல்லாஹ் தஆலா அதைத்தான் ஆக சிறந்ததாக சொல்லி காட்டுகின்றான். இன்னமல் அமாலு பின்னியா, செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்து தான். ரப்பே நான் கூடுதலாக ஆக்குவேன், எனக்கு லாபத்தை நீ தான் பெருசாகி தரணும், வேற யாருமே எனக்கு தெரியாது, எந்த நபரையும் நான் நம்ப மாட்டேன், யாரையும் எனக்கு கிடையாது, நீ எனக்கு தா, லாபத்தை ரெட்டிப்பாக்கி தா, அதிகமான அமல்கள் நான் செய்கிறேன், என் குடும்பத்தை செய்ய வைக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் செய்கிறேன் என்று ஒரு நியத்தை வைங்க. இன்னமல் அமாலு பின்னியா, செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்து தான். அதிகப்படியான நன்மைகள் பெறக்கூடியதாக செய்யக்கூடியவர்களாக இந்த ரமலானில் நம்ம மாறுவோம். இந்த ஆஃபரை விட்டு விடாதீங்க. இதுக்கு பிறகு ரமலானில் இருப்போமா என்பது நமக்கு தெரியாது. இதோ அல்லாஹுடைய அருளால் அடைஞ்சிட்டோம், அடுத்த வருடம் இருப்போம். யாருக்காவது கேரண்டி இருக்குதா? இப்போவே அங்கே சவுண்ட் வருது, இங்கே சவுண்ட் வருது, இங்கே டக்குன்னு ஒரு சவுண்ட் வருது, வந்தால் என்ன நடக்கும்னு தெரியாமல் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த ரமலான் வருமானது நமக்கு தெரியலை. கிடைச்ச ஒரு ஆப்ஷனை அழகாக பயன்படுத்திப்போம். அதிகப்படியான இபாதத்தை நோக்கி ஓடுவோம், குர்ஆன் ஓதுவோம், தொழுவோம், நன்மைகளை செய்வோம், அதிகப்படியான துவா செய்வோம். எந்தெந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குது அந்த வாய்ப்பில் அதிகமாக சதகா செய்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் கூடுதலாக செஞ்ச ஒரே விஷயம் சதகா தான். அதிகமாக செய்த விஷயம் இந்த சதகாவும் நாம் அதிகமாக செய்வோம். இன்ஷா அல்லாஹ் வல்ல இறைவனிடத்தில் அதிகப்படியான நன்மைகள் பெறக்கூடியவர்களாக நம் அனைவரும் ஆவோம். அல்லாஹ் தஆலா அதற்கான அருளை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு நாட்களாக நம்ம சமுதாயத்தில் நம்மளை ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இவர்களெல்லாம் குழப்பவாதிகள், ஏன் பெருநாளே 2 ஆக்கிட்டாங்க, பெருநாளே 3 ஆக்கிட்டாங்க, 4 ஆக்கிட்டாங்க, ஒரே பிரச்சனை தான், இவங்க வந்தாலே வேறு வழியே இல்லை, என் தொழில் ஜமாத்துக்கே வேலை இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த பிறை அறிவிக்கக்கூடிய அந்த கவர்மெண்டால் நிர்வகிக்கப்பட்ட சேர்க்கப்பட்ட அந்த ஹாஜி சாப் வந்து மாலேகாவில் பார்த்ததா ஒரு அறிவிப்பை செய்தார். அதுவே மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளான பிறகு தான் நாம் ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. நபி வழியா மக்களுடைய ஒற்றுமையா, நபி வழியில் சேர்வது தான் ஒற்றுமை, நபி வழியை ஒன்றாக சேர்ந்து சொர்க்கத்துக்கு போகிறது தான் இஸ்லாம் காட்டிய வழிமுறை. அதன் அடிப்படையில் நாம் ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். இவ்வளோ நாளாக பிரச்சாரம் செய்கிற மக்கள் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயமெல்லாம் இருக்கும் பொழுது சென்ற மாதம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கடப்பால பிறையை பார்த்ததுனால தமிழ்நாட்டில் முடிவெடுக்கிறோம்னு சொல்லி நம்முடைய ஹாஜி சாப் வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். கடப்பால பார்த்தா தமிழ்நாட்டில் கொண்டாடலாம்னு சொல்லி யார் எந்த ஒரு ஜமாத்தை எடுத்துக்கோங்க, எந்த ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டை தாண்டி நீங்கள் பார்த்தால் முடிவெடுக்கலாம் என்று எந்த ஃபத்வாவின் அடிப்படையில் யார் சொன்னாங்கன்ற விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். யாராவது ஒரு விஷயமாவது ஒரு அகிதாவை பின்பற்றக்கூடிய மக்களாவது சுன்னத் ஜமாத்து கூட சொல்றது கிடையாது. ஆனால் அவர்களே போல வெறுப்புக்குரிய விஷயமாக மாறிவிட்டு ஏங்க கடப்பால பார்த்தா தமிழ்நாட்டில் ஏங்க சொல்றீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு ஏங்க வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டால் எந்த பதிலும் எந்த ரெஸ்பான்ஸும் இந்த நொடி வரைக்கும் வருவது கிடையாது. அந்த அடிப்படையில் பார்த்தா இன்றைக்கு யார் ஹாஜி சாபை பின்பற்றுகிறார்களோ, அந்த பிறையின் அடிப்படையில் தன்னுடைய நாட்களை அமைத்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் இன்றைக்கு பிறை பார்க்கக்கூடிய ஒரு நாள். தமிழ்நாட்டில் பிறை பார்த்த அடிப்படையில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாளைக்கு தான் பிறை பார்க்கக்கூடிய ஒரு நாள். இது உங்களிடத்தில் விட்டு விடுகிறேன். ஒற்றுமை என்றால் நபி வழியில் ஒற்றுமையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத வழிமுறையில் ஒற்றுமையா? இஸ்லாம் அல்லாத அனைத்து வழிமுறைகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத வழிமுறை. நீங்கள் எத்தனை மதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத வழிமுறையில் மக்கள்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. அந்த ஒற்றுமை எனக்கு வேண்டாம். எனக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழியை ரப்பே ஒற்றுமை தா என்பதுதான் நமக்கான நோக்கமே தவிர இந்த சமுதாயத்தை பிளவு போடுவதற்கோ எந்த நோக்கமும் கிடையாது. நமக்கும் வருத்தம் தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நபி வழிக்கு முரணாக என்று வந்தால் உலகமே எதிர்த்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழியில் வாழ்ந்து பயணித்து மரணிப்போம். வல்ல இறைவன் அதில் கண்டிப்பாக வெற்றியை வைத்திருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை பதிய வைத்தவனாக என்னுடைய 2வது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.